சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் ஒவ்வொரு பாடலாக பல சித்தர்களின் பாடலை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று கடுவெளி சித்தரின் பாடல் சிலவற்றை காண்போம். கடுவெளி சித்தர் என்பவர் அவர் நாகப்பட்டினத்திற்கு அருகே கடுவெளி என்ற ஒரு சிற்றூரை சார்ந்தவர். அவர் இந்த வெட்ட வெளியை பார்த்தே தியானம் செய்து கொண்டிருப்பாராம். அதிலே அவருக்கு பல ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானம் அவ்வாறாகவே அவர் சேகரித்திருக்கிறார். அந்த வெளியை பார்த்தே அவர் வெட்ட வெளியை பார்த்தே அவர் தியானம் செய்வாராம். இவரின் பாடல்கள் எல்லாவற்றும் மிக பக்குவமாக, மனதுக்கு இதமாக பக்குவமாக கூறியிருக்கிறார். ஆழ்ந்த கருத்துக்களை, நற்குணங்களை பற்றியும், இந்த மனதை எவ்வாறாக செம்மை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும். ஏனென்றால் இந்த மனதால் தான் அந்த ஈசனை நாம் அகத்தில் காண முடியும். அந்த மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். இந்த வெளி உலகுக்கே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே இந்த மனம், அது முரட்டுத்தனமாக இருக்கிறது. ஏனென்றால் வெளி உலகத்திற்கு அவ்வாறான மனம் தேவை. ஏன் அதற்காக அது அப்படி இருக்கிறது. அதே மனதை மிக சாந்தப்படுத்தி பக்குவப்படுத்தி அகத்தில் உள்ள ஈசனை நாம் காண வேண்டும். நாம் மன அமைதிக்கு நம் மனம்தான் காரணம். மற்றவர்கள் மனம் எல்லாம் நம் மன அமைதிக்கு காரணம் இல்லை. இதை மிக தெளிவாக அழகாக கூறியிருக்கிறார் கடுவெளி சித்தர் அவரின் நிறைய பாடல்களில். அவரின் சிலவற்றை பார்ப்போமே. பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான். பாவம் செய்யாதிரு மனமே. இந்த பாடல்களும் மனதை அறிவுறுத்துவதாகவே இருக்கிறது. அகப்பை சித்தரின் பாடல்களை போல் மனதுக்கு அறிவுரை கூறுவதாகவே இருக்கிறது. பாவம் என்றால் என்ன? நம் செயலாலோ வார்த்தையாலோ நம் எண்ணத்தாலோ மற்றவர்களுக்கு தீங்கு ஏதோ விதத்தில் விளைவித்தால் அதுதான் பாவம். நம் சிந்தனைகளாலோ நம் செயல்களாலோ நம் வார்த்தைகளாலோ மற்றவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சலுக்கோ கஷ்டப்படுகிறார்கள் என்றால், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கஷ்டப்படுகிறார்கள் என்றால், அதற்கு நம் சொல்லோ சிந்தனையோ செயலோ காரணம் என்றால் அது நமக்கு நாளை பாவமாக வந்து சேரும். இந்த பாவத்தை யார் கொடுப்பது? இந்த இயற்கை, இந்த பிரகிருதி தான் கொடுக்கிறது. நாம் எதை அனுப்புகிறோமோ அதுவே நமக்கு திருப்பி வருகிறது. இந்த பிரபஞ்சத்தில் போய் அடித்து விட்டு அது திருப்பி நமக்கே வருகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் செயல்படுவதே இந்த பாவ புண்ணியத்தினால்தான். ஒவ்வொருவரும் செய்த பாவ புண்ணியத்தை ஒரு கூடாக வைத்துக் கொண்டு அதிலே நாம் இருக்கிறோம். அது நல்ல கூடாக இருக்கிறதா மோசமான கூடாக இருக்கிறதா என்பது நம் செயலையும் சிந்தனையும் வார்த்தைகளையும் பொறுத்தது. ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான். இப்படி பல கூடுகள் அமைந்து இந்த பிரபஞ்சமாக மாறிவிட்டது. பாவத்தை நீ செய்யாமல் இருக்க வேண்டும் மனமே. ஏனென்றால் நீ பாவம் செய்தால் யமனுக்கு கோபம் வந்துவிடும். யமனுக்கு கோபம் வந்துவிட்டால் அவன் எங்கே உன்னை கூட்டிக் கொண்டு செல்கிறான் என்பதே தெரியாது. இந்த உடல் இருக்கும் வரை இந்த உலகத்தில் இருப்போம். அதற்கு பிறகு இந்த ஜீவன் எங்கே போகும்? அது செய்த செயல்களால் தான் அது போகும் பாதையை அதே நிர்ணயிக்கின்றது. நீ கோபப்பட்டு பாவம் செய்து விட்டால் எவனுக்கு கோபம் வந்துவிடும். அவன் எங்கு கூட்டிக் கொண்டு உன்னை போகிறான் என்பதே உனக்கு தெரியாது. இந்த பாவத்திற்கு மூல காரணமாக இருப்பது கோபம். இந்த கோபத்துக்கும் மூல காரணமாக இருப்பது அகங்காரம், அகந்தை, நான் என்னும் அகந்தை. இதனால் இதையெல்லாம் புரிந்து உன்னுடைய அகந்தையை குறைத்து கோபத்தை குறைத்து யமனிடம் இருந்து தப்பிப்பாயாக என்று கூறுகிறார் கடுவெளி சித்தர். சாபம் கொடுத்திடலாமோ? விதி தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ? கோபம் கொடுத்திடலாமோ? இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ? அதாவது அவர் கேட்கிறார், சாபம் கொடுத்திடலாமோ?
ஏதோ ஒருவர் நமக்கு தீங்கு விளைவித்து விட்டார்கள் என்றே நினைத்துக் கொள்வோம். அவரை திருப்பி நாம் சாபம் கொடுக்கலாமா? அவரை நன்றாக செய், நீ ஒழிந்து போ என்று சொல்லலாமா? கூடவே கூடாது என்கிறார் சித்தர். ஏனென்றால் நாம் யார் யாரை இந்த ஜென்மாவில் சந்திக்கிறோமோ, அவர்களிடம் பழகுகிறோமோ, இது எல்லாமே நாம் முன் ஜென்ம பாவத்தை பொறுத்தது. பாவ புண்ணியங்கள் இரண்டுமே. புண்ணியத்தை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை, அது நன்றாகத்தான் இருக்கும். பாவம் எல்லாம் செய்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் நமக்கு தீங்கு விளைவித்து விட்டார்கள் என்றால் அது நாம் செய்த பாவத்தின் விளைவாகவே வருகிறது. அதற்கு பதிலாக வேறும் ஒரு சாபத்தை அவர்களுக்கு கொடுத்து நீ நன்றாக மாட்டாய் என்று ஒரு சாபம் கொடுத்தால் மீண்டும் அது திருப்பி நமக்கே வரும். எல்லோருக்கும் ஒரு ஒரு வசனம் உண்டு, ஒரு வார்த்தை உண்டு. ஏன் துர்வாசா முனிவர் எல்லோருக்கும் சாபம் கொடுக்கிறாரே, நாம் கொடுத்தால் என்ன? சித்தர்களும் முனிவர்களும் எல்லோரையும் சபிப்பார்களே, அகத்தியர் கூட பல பேரை சபித்திருக்கிறார். அதுபோல் நாம் சபித்தால் என்ன? அவர்கள் எல்லாம் உயர்ந்த ஆத்மாக்கள், அவர்களுக்கு என்ன நடக்கும் என்ன வரும் என்பதே தெரியும். ஏதோ ஒன்று கெடுதலாக வந்துவிட்டால் கூட அதை சமாளிக்கும் வழி அவர்களுக்கு தெரியும். நமக்கோ நாம் செய்த பாவத்தின் வழியை அதிலிருந்து தப்பிக்கவே நமக்கு வழி தெரியவில்லை. இதில் மற்றவர்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துவிட்டு அது திருப்பி சுழற்சியாக நமக்கு வரும் பொழுது நாம் எவ்வாறாக அதை சந்திப்போம்? ஏதோ செய்த கஷ்டத்தினால்தான் பாவத்தினால்தான் இந்த ஜென்மாவில் கஷ்டம் வருகிறது. அதை அமைதியாக அனுபவித்து கொண்டு அதிலிருந்து வெளிவருவதை விட அதை வைத்துக்கொண்டு மேலும் பல பேரை ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் கொடுத்தால் மீண்டும் அது நாம் அந்த சுழற்சியிலேயே செல்கிறோம். ஏதோ கஷ்டம் வந்து விட்டது, நிம்மதியாக அனுபவித்துக் கொண்டு போகலாம் என்று இருந்தால் அந்த கஷ்டத்தில் இருந்து தப்பிக்க வழி இருக்கிறது என்று கூறுகிறார். சாபம் கொடுத்திடலாமோ, விதி தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ? யாரை பார்க்கிறோமோ, யார் நமக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களைத்தான் நாம் சந்திப்போம். சும்மா எல்லாரும் நமக்கு கெடுதல் செய்துவிட முடியாது. யார் நமக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நம் விதி இருக்கிறதோ அவர்களைத்தான் நாம் சந்திப்போம். அவர்கள் சந்தித்தவுடன் அவர்கள் பங்குக்கு கெடுதலையும் செய்து விடுவார்கள். ஏனென்றால் அது நம் முன் ஜென்ம கர்மா. இதை புரிந்து கொண்டு கோபத்தை அடக்கி விட வேண்டும். கோபத்தினால் மற்றவர்களை வஞ்சனை செய்யக்கூடாது. இந்த கோபம் வருவதற்கெல்லாம் நாம் கூறினது போல் அகந்தை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும், இது எல்லாம் யாருடைய கஷ்டமும் நாம் அனுபவிப்பதில்லை, நம் கஷ்டத்தை மட்டும்தான் நாம் அனுபவிக்கிறோம் என்ற பக்குவம் இந்த மனதுக்கு வேண்டும் என்று கூறுகிறார் சித்தர். இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமா? மற்றவர்களின் பொருள் மேலேயோ இல்லை அவர்களுக்கு ஒரு ஆசை வார்த்தையை கொடுத்து அதை கூறி அவர்களை கெடுக்கலாமா? கூடவே கூடாது. ஏனென்றால் இது சுற்றி சுற்றி நமக்கே மீண்டும் வந்து சேரும். நம் மனம் சரியில்லை என்றால் நம்மால் அகத்தில் ஈசனை காண இயலாது. ஏனென்றால் இந்த மனதும் தான் ஒன்றுதான் உண்டு, இதற்கு ரெண்டு மனம் எல்லாம் இல்லை. ஈசனை காண வேறொரு மனம், வாழ்க்கைக்கு வேறொரு மனம் என்று இல்லை. இந்த மனதை கட்டுப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி முறைப்படுத்தி அதே மனதை வைத்துதான் நான் ஈசனை அகத்தில் காண முடியும். அதற்காக இந்த மனதை பக்குவப்படுத்தியே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். மற்றவர்களுக்கு ஆசை உள்ள வார்த்தைகளை கூறவோ மற்றவர்களின் மேல் அவர்களின் பொருள் மேல் ஆசை வைக்கவோ கூடவே கூடாது என்று கூறுகிறார் சித்தர். சொல்லரும் சூது பொய் மோசம் செய்தார் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடு நாசம். நல்ல பக்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதர்க்கு நன்மையாய் நேசம். மனமே, நீ பாவ செயல்களில் ஈடுபடாதே. இவர் கூறும் இந்த ஒரு பாடலில் கூறும் பாவ செயல் என்னவென்றால் சூது, பொய், மோசம், மற்றவர்கள் இப்பொய் சொல்லி மோசம் செய்வது, அவர்களை ஏமாற்றுவது, இதெல்லாம் தடுத்து விட வேண்டும் மனமே. ஏனென்றால் இதை நீ இப்பொழுதே ஆரம்பத்திலே நீ தடுக்கவில்லை என்றால் பிறகு உனக்கென்று யாரும் இருக்க மாட்டார்கள். யாராவது மோசம் செய்தவன் கூடையோ
பொய் பேசுபவன் கூடயோ ஒன்றாக இருப்பார்களா? இவன் மோசம் செய்தவன், நம்மை மோசம் செய்து விட்டான், நம்மிடம் பொய் பேசி விட்டான், நம்மை ஏமாற்றி விட்டான் என்று எல்லோரும் விலகத்தானே செய்வார்கள். அதனால் மனமே, நீ தயவு செய்து பொய் சொல்லாதே, மற்றவர்களை வஞ்சனை செய்யாதே, சூது செய்யாதே என்று கூறுகிறார் இந்த சித்தர். நல்ல பக்தி விசுவாசம் வேண்டும். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால், ஏனென்றால் நம் உலகத்தில் ஈடுபடும் பொழுது சில விஷயங்களை தவிர்க்கவே முடியாது. பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, மற்றவர்களை வஞ்சனை செய்யாமல் இருக்க முடியாது. இந்த ரிவெஞ்ச் என்று இந்த ஆபீஸ்ல எல்லாம் பார்த்தார்னா, ஏதோ என்னுடைய ஃபைல் அவன் தூக்கி அன்னைக்கு வச்சான்ல, நான் இன்னைக்கு தூக்கி வச்சிருவேன். இது போல் ரிவெஞ்ச். இதனால் என்ன நேரும் என்றால், நாளை வேறொருவர் திருப்பியும் நமக்கு செய்வார்கள். இப்படி சுழன்று கொண்டே வரும். இந்த சுழற்சியில் இருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் பக்தி விசுவாசம் வேண்டும். அந்த ஈசனிடம் பக்தி மட்டும் போராது, அதில் நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும். ஏதோ நாம் செய்த கர்மத்திற்கு நமக்கு கஷ்டம் வருகிறது, ஆனால் இதில் இருந்து ஈசன் நம்மை காப்பாற்றி விடுவான். இல்லை என்றால் ஈசனிடம் மனம் ஒன்றாக இருக்கும் பொழுது வேறு எதுவும் நமக்கு கவனத்திலே வராது என்ற பக்தி விசுவாசம் வேண்டும். இதை நீ வளர்த்துக்கொள். அதற்கு பதிலாக கோபத்தையும் வஞ்சனையும் பொய் பேசுவதை எல்லாம் நீ வளர்த்து கொள்ளாதே. முக்கியமாக அகங்காரம் என்பது நான் என்ற தனித்தன்மையை மேலும் மேலும் நீ வளர்த்து கொள்ளாதே. அதற்கு பதிலாக ஈசனின் மேல் நம்பிக்கையும் அவனே அகத்தில் கண்டு அதன் மேல் ஒரு விசுவாசத்தையும் நீ வளர்த்துக்கொள் என்று கூறுகிறார் சித்தர். நீ வேறு ஒருவருக்கு உன்னால் துன்பம் விளைவித்தால், வேறொருவரிடம் நீ கோபம் கொண்டால், வேறொருவருக்கு நீ வஞ்சனை செய்தால், அந்த ஈசனையே வஞ்சிப்பதற்கும் அந்த ஈசன் மேலே கோபப்படுவதற்கும் சமமாகிவிடும். ஏனென்றால் இங்கு இருப்பது எல்லாம் ஈசன் தான். ஒவ்வொரு மனிதனின் அகத்திலும் ஈசன் நிறைந்திருக்கிறான். என்னுள்ளும் இருக்கிறான், உன்னுள்ளும் இருக்கிறான். எவ்வாறு நான் உன்மேல் கோபப்படவோ, உன்னை ஏமாற்றவோ, உனக்கு வஞ்சனை செய்யவோ முடியும்? அது ஈசனுக்கே செய்யும் துரோகம் போல் ஆகிவிடாதா என்று கேட்கிறார் சித்தர். மேலும் அவரின் பல பாடல்களை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். நம சிவாய.